الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد وعن علي بن أبي طالب رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه كان إذا قام إلى الصلاة قال وجهت وجهي إلى قوله من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت ربي وأنا عبدك إلى آخر رواه مسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக புலுகுல் மராம் என்ற இந்த புத்தகத்தில் தொழுகை முறையை பற்றி நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் எண் 255 மற்றும் 256. இந்த ஹதீஸை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முதல் ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிற்கும் பொழுது அவர்கள் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய என்ற இந்த துஆவை ஓதுவார்கள். பிறகு அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அன்த ரப்பி வ அனா அப்துக் என்ற இந்த துஆவை ஓதுவார்கள். ஆக அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையை ஆரம்பிப்பார்கள்? தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய துஆவை மூலமாக ஆரம்பிப்பார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ ஆரம்பிக்கக்கூடிய துஆக்களை பார்க்கும் பொழுது பலதரப்பட்டதாக இருக்கின்றது. அதில் நாம் பொதுவாக நம்மில் சிலர் வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்ற இந்த துஆவை ஓதுவோம். பலர் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். அதே மாதிரி மூன்றாவது அல்லாஹும்ம பஇத் பைனி வ பைன ஹதாயா. இந்த மூன்று துஆக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் ஆதாரபூர்வமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறியிருக்கின்றார்கள். தன்னுடைய பல தொழுகையில் சில நேரத்தில் இதை ஒரு துஆவை ஓதுவார்கள், இன்னொரு தொழுகையில் இன்னொரு துஆவை ஓதுவார்கள். ஆக இந்த ஹதீஸில் இந்த அமர்வில் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையை ஆரம்பிப்பார்கள்? இப்ப முதல் விஷயம் பார்க்கும் பொழுது வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி ஹனீஃபா என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அடுத்த ஹதீஸி இந்த முதல் ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் 286வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹும்ம பஇத் பைனி வ பைன ஹதாயாய என்ற இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை முழங்கிய பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறிய பிறகு மௌனமாக இருந்தார்கள். சூரா ஃபாத்திஹா அல்லது ஒரு சூரா ஓதுவதற்கு முன்னால், குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னாலும் நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கும் தக்பீரை கூறுவதற்கு இடையில் மௌனமாக இருந்தீர்கள், ஏதாவது ஓதினீர்களா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்கள். நான் இதை கூறுவேன், அல்லாஹும்ம பஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்கா ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயா பில் மாஇ வஸ் ஸல்ஜி வல் பரத் என்று இந்த துஆவை ஓதுவேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இந்த நிலை, இந்த துஆவை நாம சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இது ஓதக்கூடிய இந்த துஆவை நாம இதில் என்ன அர்த்தங்கள் இருக்கின்றது, என்ன விளக்கங்கள் இருக்கின்றது, நாம் என்ன கூறுகின்றோம் என்று நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக அதை ஓதும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட ஒரு உணர்ச்சி நாம் உணர்வோம். அதில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹும்ம பஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அங்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே வெகு தூரத்தை நீ ஏற்படுத்தி வைப்பாயாக என்று கூறினார்கள். எனக்கும் என்னுடைய பாவத்திற்கு இடையே நீ மேற்குக்கும் கிழக்கிற்கும் இருக்கக்கூடிய இடையூறு எவ்வளவு இருக்கின்றதோ அதே போல ஆக்கிவிடு. இரண்டாவது, அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்கா ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அதே போன்று அல்லாஹ்வே
எனக்கும் என் தவறுக்கும் இடையே அல்லாஹ்வே வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போன்று தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி விடுவாயாக என்று கேட்கின்றோம். மூன்றாவது, அல்லாஹும்ம உக்ஸில்னி மின் ஹதாயா பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். அல்லாஹ்வே தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவாயாக என்று நாம் கேட்கின்றோம். ஆக சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது முதல் நாம் அல்லாஹ் அக்பர் என்று கூறிய பிறகு இந்த துஆவை நாம் கூறுகின்றோம். இதை கூறும் பொழுது உணர்வுடன் நாம கூற வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் நாம் துஆவை இந்த 3 விஷயங்களை இங்கு நாம் கேட்கின்றோம். ஒன்று, என்னையும் என்னுடைய நாம் செய்யக்கூடிய பாவத்தையும் தூரமாக வைத்துவிடு. அப்ப முதல் விஷயம் கேட்பது என்ன? என்னை பாவம் செய்வதிலிருந்து என்னை தூரமாக தவிர்த்து வைப்பாயாக என்று. இரண்டாவது, நான் பாவம் செய்து விட்டேன் என்றால், தவறு செய்து விட்டேன் என்றால் என்னை எப்படி ஒரு வெள்ளாடையை அழுக்கை, அந்த வெள்ளாடையில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவினோம் என்றால் எவ்வளவு வெண்மையாக ஆகிவிடுமோ அதே போல நான் பாவம் செய்து விட்டேன் என்றால் என்னை சுத்தப்படுத்தி விடுவாயாக என்று நாம் கேட்கின்றோம். மூன்றாவது, அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயா பிஸ்ஸல்ஜி வல்மாஇ வல்பரத் பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ தண்ணீராலும் பிறகு பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் அதை சுத்தப்படுத்திக் கொள் என்று நாம் கேட்கின்றோம். மிக அழகான ஒரு துஆவாக இருக்கின்றது. அப்போ பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 துஆக்கள், அது மட்டுமல்ல வரக்கூடிய துஆக்களும் ஓதி இருக்கின்றார்கள். ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், சிறந்தது, ஒரு மனிதனுக்கு சிறந்தது என்பது இந்த அனைத்து துஆக்களையும் அவர் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் ஓதட்டும். துஹருடைய தொழுகையில் ஒரு துஆ ஓதினார் என்றால் அஸருடைய தொழுகையில் இன்னொரு துஆ ஓதிக்கொள்ளட்டும், அல்லது சுன்னத்தில் ஓதினார் என்றால் ஃபர்தில் ஓதிக்கொள்ளட்டும். ஆனால் எல்லாத்தையும் கடைபிடிப்பது, எல்லாத்தையும் நாம் ஓதுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. ஆம், ஒருவர் ஒரே துஆவை அவர் ஓதுகின்றார் என்றால் அதுவும் அனுமதிக்கப்பட்டது என்று ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இங்கு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, ஒரு விஷயத்தை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் பொதுவாக அறிவோம், சுடு தண்ணியால தான், ஹாட் வாட்டர்ல தான் அழுக்கு அதிகமாக வெளியேறும். பொதுவாக சுடு தண்ணி கொண்டு நாம அழுக்கை, துணியை துவைத்தோம் என்றால் அழுக்கு சீக்கிரமாக வெளியேறும். ஆனால் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்கும் பொழுது தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என்னுடைய தவறுகளை நீ கழுவாயாக என்று கூறினார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள்? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ஒவ்வொரு விஷயமும் வஹீன் மூலமாக சொல்லப்படுகின்றது. ஆக ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு சொல்லக்கூடிய பதில், பொதுவாக அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது, தவறு என்பது, இதனுடைய விளைவு மிகவும் கடுமையாகவும் மிகவும் இதனுடைய தண்டனை என்பது நரகமாக இருக்கின்றது. நரகத்தின் வெப்பம் சூடாக இருக்கும். அப்போ சூடை நாம அகற்ற வேண்டும் என்றால், வெப்பத்தை நாம் அகற்ற வேண்டும் என்றால், நாம் தண்ணீரை அல்லது பனிக்கட்டியோ அல்லது ஆலங்கட்டியோ நாம் பயன்படுத்துகின்றோம். எப்படி நாம் இங்கு கோடை காலத்தில் வெப்பத்தை அகற்றுவதற்காக ஏசியோ மற்ற விஷயங்களில் போட்டு நாம் பயன்படுத்துகின்றோம். அதே போல ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால், அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால், அந்த தண்டனையிலிருந்து அவன் வெளியேற வேண்டும் என்றால், அதற்கு தான் இங்கு இதனுடைய எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டது. யா அல்லாஹ், எப்படி ஒரு துணியை நீ தண்ணீரையும் பனிக்கட்டியை கொண்டு நீ தோய்ப்பாயோ அதே போல என்னுடைய பாவங்களுடைய விளைவை கொண்டும் அதனுடைய தண்டனையிலிருந்தும் என்னை சுத்தப்படுத்தி விடுவாயாக என்று மனிதன் கேட்கின்றான். இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் இரண்டாவது துஆ, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். இதையும் நாம் ஓதுகின்றோம். இதுவும் ஓதலாம். இதுவும் ஒரு சிறந்த துஆவாக இருக்கின்றது. இதை
உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். இங்கு அல்லாஹ் இந்த துஆவில் நாம் அல்லாஹை தூய்மைப்படுத்துகின்றோம், அவனை புகழ்கின்றோம். சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் புகழுடன், உனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அல்லது மனிதர்கள் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் இருக்கக்கூடிய பலவீனம் உன்னிடம் கிடையாது. நீ சுத்தமானவன், பரிசுத்தமானவன் மற்றும் புகழ் அனைத்தும் உனக்கே என்று கூறுகின்றோம். தபாரகஸ்முக, உன்னுடைய பெயரை கொண்டு பரக்கத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது. வ தஆலா ஜத்துக, உன்னுடைய கண்ணியமும் உன்னுடைய அந்தஸ்தும் உயர்ந்ததாக இருக்கின்றது. வலா இலாஹ கைருக், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சான்று பகர்வது. ஆக இந்த துஆவும் ஓதுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. இதுவும் சுன்னாவில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடங்களை பார்க்கும் பொழுது அன்புக்குரிய முதல் விஷயம், சஹாபாக்கள் மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த கல்வியை கற்பதற்கும் மிகவும் ஆவலாக இருந்தார்கள். ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை முழங்கிய பிறகு, அல்லாஹ் அக்பர் என்று கூறிய பிறகு மௌனமாக இருந்தார்கள். பிறகு அவர் குர்ஆனை ஓதினார்கள். அப்பொழுது அந்த மௌனமாக இருந்த நேரத்தில் ஏதோ ஓதி இருப்பாங்க என்ற அந்த ஆர்வம் அவர்களை இந்த கேள்விக்கு தூண்டியது. ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று அவங்க இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது, இங்க சஹாபாக்களுடைய ஃபிக்ஹ் நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் புரியக்கூடிய அவர்களுடைய திறமை இந்த மார்க்க விஷயத்தில் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 7 வருஷத்தில் ஹிஜ்ரி 7ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஹிஜ்ரி 7ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக ஹதீஸை அறிவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக அவர்கள் எவ்வளவு மார்க்கத்தை பெறக்கூடியவர்களும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆவலாக இருந்தார்கள். ஆக இதை கொண்டு நாம படிப்பினை பெற வேண்டும். மூன்றாவது, இந்த துஆ ஓதக்கூடிய இந்த தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய இந்த துஆ மௌனமாக ஓத வேண்டும். இதை சப்தமாக ஓதக்கூடாது. ஏனென்றால் சப்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஆரம்பிக்கக்கூடிய துஆவை மௌனமாக ஓதினார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமாக குர்ஆனை ஓதினார்கள். ஆக நாம் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் அல்லது மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், ஃபரதாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த துஆவுல் இஸ்திஃப்தா இதை நாம் மௌனமாக நாம் ஓத வேண்டும். மௌனமாக என்பது நாம் கேட்கும் அளவுக்கு ஓத வேண்டும், உதடுகள் அசைய வேண்டும். அடுத்தது, இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடம் பலன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணிவும் அவர்களுடைய இந்த தன்னுடைய இல்மை மார்க்க கல்வியை மக்களுக்கு கற்றுத் தர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. ஆகையால் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேள்வியை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மார்க்க கல்வியை பரப்ப வேண்டும் என்பதற்காக அதற்கு பதிலை கூறினார்கள். ஆக இந்த பாடத்தில் நாம் பெறக்கூடிய பலன்கள் இதுவாக இருக்கின்றது. எந்த துஆக்களும் நாம் ஓதலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவனுக்கும் எல்லா துஆக்களையும் நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தொழுகையிலும் நாம ஓதுவதற்காக தௌஃபீக் செய்ய வேண்டும். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.